This video is sponsored by SBO Digital Job. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து 21,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தம்பி தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற டைமெல்லாம் வந்து சுண்டல் நம்ம வைப்போம்ல வீட்டில், அது வந்து வீணாக போயிடுச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம தூக்கி கீழே கொட்டாமல் அதை வந்து நம்ம மீந்து போனதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுண்டலை வந்து நல்லா ஒரு 3 தடவை 4 தடவை ஊசல் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. குழ பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை பொரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அந்த கிறிஸ்பினஸ் மொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா மொறுப்பு இருக்கிற கண்டிஷன் வரைக்கும் நீங்கள் நல்லா மொறுன்னு ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, நெக்ஸ்ட் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாத்தூள், அப்புறம் கார மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மசாலா செய்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இதுவே போதும் அப்படின்றதுனால இதை மட்டும் தான் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டி விட்டு எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு சுருங்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி அடியில் மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும். மற்ற விடலாம் வந்து அந்த மாவு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டே இருக்கும்போது நல்லா வந்து மொறுன்னு ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்ட விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சுண்டல் வந்து வேச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சிருப்போம்ல, அந்த பூண்டு, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நீங்கள் கழுவும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து தீயும் போது வந்து டேஸ்ட்டும் மாறிடும், அதனுடைய ஸ்மெல்லும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதெல்லாம் கழுவி அதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த எண்ணெயிலே வேக வைங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறையாவும் விட தேவையில்ல, கம்மியாகவும் விட தேவையில்ல. ஓரளவுக்கு எந்த அளவுக்கு சுண்டல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்ன நம்ம போட்டதுக்கும் இப்போ எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு, கார மிளகாத்தூள், அப்புறம் வந்து வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது 3மே நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல வந்து வாய்வு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி எடுத்துக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இதை போட்டு இன்னும் நல்லா கிண்டி விடும்போது தான் அதனுடைய அந்த காரம் எல்லாம் உப்பு எல்லாமே வந்து அந்த சுண்டல் உள்ள ஏறும். அதனால் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. சுண்டல் வந்து இப்போ தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சுண்டல்லாம் வீணாக்காமல் நம்ம எப்படி செய்யலான்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். இதில் வேறு என்ன செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.